பகுதியில் கல்வி பொதுதராதர சாதாரண தர பரீட்சைக்கான வினாத்தாள்களை ஏற்றிச் சென்று முச்சக்கர வண்டியொன்று திடீரென தீப்பற்றி எரிய தொடங்கிய சம்பவம் நேற்று இடம்பெற்றது. பரீட்சை கடமைக்காக வினாத்தாள்களுடன் முச்சக்கர வண்டியில் 3 பெண் ஆசிரியர்கள் பயணித்திருந்ததுடன் மேலும் ஒருவரான ஆசிரியர் முச்சக்கர வண்டியை செலுத்தியிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் தீப்பற்ற ஆரம்பித்த அடுத்த நொடியிலேயே பின்னால் வந்த இலங்கை மின்சார சபைக்குரிய லொரியில் பயணித்திருந்த பணியாளர்கள் விரைந்து செயல்பட்டு தீயை கட்டுப்படுத்தியதுடன் முச்சக்கர வண்டியை பாதுகாப்பாக நிறுத்தி அதில் பயணித்த பரீட்சை கடமையில் ஈடுபட்டிருந்த ஆசிரியர்களையும் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். சம்பவத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படாததுடன் பரீட்சை வினாத்தாள்களும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக தகவல் கிடைக்கின்றது. தற்போது நிலவும் சீரற்ற காலநிலையை முன்னிட்டு பரீட்சை வினாத்தாள்களை மத்திய நிலையங்களுக்கு பாதுகாப்பாக எடுத்துச் செல்லவும் மீள பெற்றுக்கொள்ளவும் உரிய வாகன ஒழுங்குகள் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டியது அவசியம் என கல்வி வட்டாரங்கள் வலியுறுத்துகின்றன.